ஒரு உண்மை என்னன்னா, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்பு எப்ப முடிஞ்சு போகுதோ அவங்க உறவோட ஆணிவேர் பலகீனமாக ஆரம்பிக்கும். அந்த வேர்ல தான் அன்புங்கிற கட்டடம் உருவாகும். ஒவ்வொரு மனுஷனும் உறவுங்கிற இந்த கட்டடத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கட்டடம் பலகீனமானா உறுதியா ஏதோ ஒரு விதத்துல குற்றம் உறவுகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற விரிசலுக்கு நடுவுல பெருசாயிடும். ஆயுஷிக்கு எந்த அன்பு முக்கியத்துவமும் தம் புருஷன் சுதீப் கிட்ட இருந்து கிடைக்கல. அது ரோஹன் பிரகாஷ் கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஆயுஷிக்கு சுதீப்பை விட ரோஹன் பிரகாஷ் கொடுக்கிற கிஃப்ட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்க வழிய தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா இது ஒரு சரியான பாதையா? ஆயுஷி செஞ்சது உண்மையிலேயே நியாயம்தானா? இனிமே அடுத்தது இந்த உறவுகளுக்கு நடுவுல ஆயுஷி சுதீப் வாழ்க்கையில என்ன திருப்பம் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட், எழுந்திருங்க எழுந்திருங்க. பார்த்தேன். ஆர் யூ ஓகே? உங்களுக்கு ஒன்றும் அடிபடல? பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? சாரி சார். இவங்களுக்கு அடிபட்டு இருந்ததுன்னா நாளையில இருந்து உனக்கு இங்க வேலை இல்ல. இல்ல விடுங்க, அவர் தெரியாம பண்ணிருப்பாரு. அத எப்படி நம்ம விட்டுற முடியும்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ப்ளீஸ் வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க. Are you comfortable, ma'am? Yes. Good. நீங்க இந்த ஊர் மாதிரி இல்லையே. Not really. Actually நான் business விஷயமா லக்னோக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். நான் மும்பையை சேர்ந்தவன். அப்படியா? என்னோட வீடு வந்துருச்சு. என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க. Oh really? இங்கேயா? ஆமா. வண்டியை நிறுத்து. Please. Oh well. One sec. Well, this is my visiting card. Thank you. கூடி சீக்கிரம் சந்திக்கலாம். டிரைவர் வண்டி எடு. கூடி சீக்கிரம் சந்திக்கலாம். ஆயுஷி, ஆயுஷி உன் போன் அடிக்குது பாரு. எங்க இருக்க? எவ்வளவு நேரமா அடிக்குது தெரியுமா? என்னோட ஸ்டூடெண்ட் தான் ஃபோன் பண்றான். கிளாஸ் எப்பன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பான். ஓகே சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய். ஹலோ. ஹே ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அப்பதான் ஓ ஞாபகம் வந்தது. எப்படி இருக்கேன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்க? எனக்கு வீட்ல போர் அடிக்குது. ஃபென்டாஸ்டிக். உனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீ வேணா இங்க வாயேன், இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் ஃபோன்ல கூட பேசலாமே. பேசலாம் தான், ஆனா இன்னொரு நாள். சரி, நான் வரேன். ஃபேண்டாஸ்டிக். அப்போ நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். பாய். மேம், நான் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரோஹன், நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன், சரியா? ஆனா மேம், அது வந்து என்ன குழந்தை மாதிரி வந்து போயின்னு? நான் போனுங்கிறேன்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. மேம் மேம் This is for beautiful lady. Thank you. அது சரி, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரை பத்தி நான் பேச விரும்பல. ஏன் ஏன் என்னாச்சு? ஒரு புருஷனுக்கு தான் மனைவியை பார்க்க கூட டைம் இல்லைன்னா அந்த மனைவியால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படின்னா அந்த மாதிரி புருஷனோட ஏன் வாழணும்? அவரை டைவர்ஸ் பண்ணிடு அண்ட் லிவ் யுவர் ஓன் லைஃப். அண்ட் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற ஆளோட தான் நீ சந்தோஷமா வாழ முடியும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவரை டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன யார் பார்த்துக்குவாங்க? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லையா என்ன? Give me a sec. இது ஸ்பெஷலா உனக்கு தான். அதுவும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னை நல்லாவே பார்த்துப்பான். ஐ லவ் யூ ஐஷி. ரோஹன் ஒரு சின்ன பையன்தான். ஆனா பிரகாஷ் அவரை விட பெரிய பணக்காரன் மோஹித் தான். ஆனா சுதீப்பை விட்டுட்டு நான் மோஹித் கிட்ட எப்படி போறது? இந்த ரோஹன் பிரகாஷ் எல்லாம் என்ன பண்றது? இவங்களை எல்லாம் நான் எப்படி விலகிறது? ஐஷி, உனக்கு ஒன்று தெரியுமா? எந்த கம்பெனியில் நான் புது ஜாப்புக்காக அப்ளை பண்ணனோ இன்னைக்கு அவங்க என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னோட சேலரி அப்படியே டபுள் ஆயிடும். கூடவே போனஸும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா சாட்டர்டே சண்டே லீவு.
நீ எப்பவுமே சொல்ற மாதிரி என்னால எப்பவும் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. இந்த ஜாப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் உன்னோட எல்லா குறையையும் தீர்த்துருவேம்மா. விஷ் மீ லக். பாய். பாய். மேம் 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 என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? சுதீப் என்ன இன்னைக்கு கொல்ல முயற்சி பண்ணாரு. என்னது? அவர் உங்களை அடிச்சாரா? அவரை நான் சும்மா விட மாட்டேன். என்ன நீ எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு ரோஹன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ப்ளீஸ். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேம். நான் உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா அவர் எப்படி இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி வந்து அவர் என்ன கொன்னு போட்டுருவாரு. அவர் உங்களை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவரை முதல்ல கொன்னுடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேம். உன்னால அப்படி செய்ய முடியுமா ரோஹன்? நீ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறியா? ஆமா மேம், நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ணு. நீ எப்படியாவது சுதீப்பா ஹைவே கிட்ட கூட்டிட்டு வந்துரு. கூட்டிட்டு வருவல்ல? அது பிரச்சனை இல்லை மேம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதையெல்லாம் நீ என்கிட்ட விட்டுடு. நீ அவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. சரிங்க மேம். ஐஷு, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனா என்ன விஷயம்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. இல்ல வேணா விடுங்க. நான் கேக்குறல்ல, என்னன்னு சொல்லு. என்ன உன் கையில என்னது? இதுவா? இது ஒரு காயம். இதுக்கு உங்க ஃப்ரெண்டு தான் காரணம். ரொம்ப காலமா இப்படி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா இப்போ இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அவ்வளவு தைரியமா? இப்போவே போய் உண்டிலன்னு பண்றீங்க? அப்படி பண்ண அவர் மறுபடியும் என்ன அடிப்பாரு. நான் என்னத்த சொல்லுவேன் பிரகாஷ்? என்னன்னு சொல்லி நீங்க அவரை போய் அடிப்பீங்க சொல்லுங்க. அப்படின்னா இங்க பாரு, நேரடியா சொல்லு. இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க ஃப்ரெண்டு, அதாவது என்னோட புருஷன், இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்ப அவர் ரொம்பவே மோசமாயிட்டாரு. அவர் பணத்துக்காக என்ன ஒரு பணக்காரனோட போய் உறவு வச்சுக்க சொல்றாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி காயமாயிருக்கு பாருங்க. இதுதான் அதுக்கு சாட்சி. அந்த புறம்போக்க கண்டிப்பா நாம கொல்லாம விடக்கூடாது. நானும் அதைத்தான் நினைக்கிறேன். உங்களால என்ன இந்த வாழ்க்கையில இருந்து காப்பாற்ற முடியுமா? நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமாவா? அப்படின்னா ஒரு வேலை பண்ணுங்க. ஹலோ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார், அது மேமுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கோம். என்னாச்சு? சார் நீங்க வாங்க, நான் உங்களை என் கார்ல கூட்டு போறேன். சரி வா. என்னாச்சு சார்? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? இந்தாங்க.
வேலை முடிஞ்சது. ம்? நமக்கு நடுவுல யாரும் வரமாட்டாங்க. ம். ம். இனிமே நமக்கு நடுவுல யாரும் வர மாட்டாங்க. உன் புருஷன் உங்ககிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ? நான் சொல்ல மறந்துட்டேன். சுதீப் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. அவர் திரும்ப வந்த உடனே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இனிமே நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது. எனக்கு என் ராஜகுமாரன் கிடைச்சிட்டான்னு சொல்லிடுறேன். இங்க பாரு, புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ண. போலீஸுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி, பொழுது விடியறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போயாகணும். இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, உன் வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாம இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும். ஓகே? ம். சரியா? சரி. சீக்கிரம் போ. அங்க அங்க என்னாச்சு? ரோஹன், அங்க ரோஹன் நிக்கிறான். யார் ரோஹன்? ஆ? யார் இவன்? நீ 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 எப்படி உயிரோட வந்த? என்ன பேசிட்டு இருக்க நீ? இவனை யார் கொன்னது? இவனை பிரகாஷ் அவர் கையால புதைச்சாரு. கரெக்டா தான் சொன்னீங்க. ரோகனை பிரகாஷ் கொன்னது உண்மைதான். ஆனா அதை பிரகாஷ கொன்னது யார்? அந்த மாதிரி மனுஷனெல்லாம் கொல்றதுதான் நல்லது சார். நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற ஐஷி? சொல்ல ஐஷி. அது சுதீப்போட ஃப்ரெண்ட் பிரகாஷ். அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. ஆனா ஆனா அவர் ஒரு நாள் என்கிட்ட, உன்கிட்ட என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அந்த ஆள் என்ன ரேப் பண்ணிட்டாரு. வாட்? அது அவர் வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதானே என் கூட அடிக்கடி ஒரு பொண்ணோட மானத்தோட விளையாண்டவன் சார் அவன். இவங்க சொன்னதை கேட்டு பிரகாஷை நீங்க கொன்னுட்டீங்களா? பிரகாஷ் யாரை கொன்னு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரகாஷ் இவங்க கணவர் சுதீப் ஐயோ அப்புறம் ரோகனையும் கொன்னுட்டாரு. ஆனா ரோகன் தப்பிச்சு போயிட்டான். அங்கிருந்து தப்பிச்ச உடனேயே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இவங்க தான் பிரகாஷ் கூட சேர்ந்து என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. உங்க புருஷனை அங்க கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? அதுக்கப்புறம் ரோகன் எங்க கிட்ட வந்தாரு. நடந்த கதை எல்லாத்தையும் எங்க கிட்ட சொன்னாரு. உடனே அந்த இடத்துக்கு போய் நாங்க சர்ச் பண்ணோம். அங்க உங்க கணவர் சுதீப் அப்புறம் பிரகாஷோட பணமும் கிடைச்சது. இப்போவாவது நடந்த உண்மை என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. இல்லனா இந்த லேடி கான்ஸ்டபிள் அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா செய்வாங்க. ஆமா, இதெல்லாம் ஏன் பிளான் தான். நான் இவரோட ஊரை விட்டே போயிடணும்னு நினைச்சேன். ஏன் போக கூடாது? இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. என் மேல நிறைய அன்பு காட்டுறாரு. இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. என்கிட்டயும் எந்த குறையும் இல்லையே. நீ வரிசையா எங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்க. இப்போ நீங்க உங்களை என்ன சொல்றது? இவ எப்படி எங்களை சாதகமா பயன்படுத்தினாலோ அதே மாதிரி உங்களையும். உங்களை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்பவே கூடாது.
நாளைக்கு உங்களை விட பணக்காரன் கிடைச்சா உங்களையும் வழியில இருந்து விளக்க என்ன வேணாலும் பண்ணுவா. பணத்துக்கும் காதலுக்கும் ஆசைப்பட்டு இவங்க 2 பேரையும் கொன்னுட்டல்ல, உன்னோட சேர்த்து இவங்க 2 பேரையும் குற்றவாளி ஆக்கிட்டல. இதுக்கான தண்டனையை சட்டம் கொடுக்கும். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பேஷன்ஸ், அதாவது பொறுமை. இது வேணா கேட்க ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க மனுஷங்களுக்கு ஒரு ஜென்மம் போதுமானதா இல்லை. ஆயுஷி தன் கணவர் ரொம்ப கம்மியா சேலரி வாங்குறாருன்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, அலட்சியப்படுத்தினாங்க. அவங்க புருஷனால அவங்களுக்கு என்னெல்லாம் தர முடியலையோ அதையெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதோட சுதீப் அவருடைய வேலையில ரொம்ப பிஸியா இருந்ததுனால பொண்டாட்டி எதிர்பார்க்கறது அவரால் தர முடியாம போயிடுச்சு. அது புருஷனுடைய அன்பு. பண தட்டுப்பாடு, புருஷனுடைய அன்பு கிடைக்காததுனால ஆயுஷிக்கு சந்தோஷமே இல்லாததோட கடல்ல மூழ்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வருது ஆயுஷிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆயுஷி அவங்க கணவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தாலும் இன்னைக்கு 2 பேர் உயிர் பறி போயிருக்காது. ஒருவேளை அவங்க பேராசையை அவங்க கட்டுப்படுத்தி இருந்தா இன்னைக்கு அவங்க புருஷன் உயிரோட இருந்திருப்பாரு. தன்னுடைய சுயநலம் பேராசைக்காக ஆயுஷி குற்றத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ரோஹனும் மோஹித்தும் அவங்க காம எண்ணத்தினால இந்த குற்றத்துக்கு உதவியா இருந்தாங்க. அதனால அவங்க வாழ்க்கையை வீணா போச்சு. இன்னைக்கு 3 பேரும் ஜெயில அவங்க செஞ்ச குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறாங்க. நண்பர்களே, நாம ஒன்ன புரிஞ்சுக்கணும். பேராசையோட அதிக எதிர்பார்ப்போட இருக்கிறது எல்லாமே என்னைக்கும் நல்லது செய்யாது. அதனால அது நமக்கு வேண்டாம். இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், இது குற்றத்துக்கு எதிரான குரல்.